அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு உழைத்து வாழ வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்து மக்கள் உழைப்பாளிகளாக இருந்தார்கள். அவர்கள் வேலை வெட்டிகளில் ஈடுபட்டுவிட்டு உச்சி சாயும் போது ஜும்மா தொழுகைக்காக வரும்போது அதே கோலத்துடனே வந்து விடுவார்கள். இதனால் தான் அவர்கள் நீங்கள் குளித்திருக்கலாமே என்று கூறப்பட்டது. அறிவிப்பவர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 903. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உயர்ந்த கை தாழ்ந்த கையை விட சிறந்தது. நீர் நெருங்கிய உறவினர்களிடமிருந்து தர்மம் செய்ய ஆரம்பிப்பீராக. தேவை போக எஞ்சியதை கொடுப்பதே சிறந்த தர்மமாகும். யார் பிறரிடம் கையேந்தாமல் சுயமரியாதையுடன் இருக்கின்றானோ அவனை அல்லாஹ்வும் அவ்வாறே ஆக்குகிறான். யார் அல்லாஹ்விடத்தில் தன்னை பிறரிடம் தேவையற்றவனாக ஆக்கிக் கொள்ள வேண்டுமென வேண்டினானோ அவனை அல்லாஹ் பிறரிடம் தேவையற்றவனாக ஆக்கிவிடுகிறான். அறிவிப்பவர் ஹக்கீம் பின் ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 1427. தன்மானம் பேணிய நபித்தோழர்கள். ஹக்கீம் பின் ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உதவி கேட்டேன், அவர்கள் எனக்கு வழங்கினார்கள். மீண்டும் உதவி கேட்டேன், வழங்கினார்கள். மீண்டும் கேட்டேன், வழங்கிவிட்டு, ஹக்கீமே, நிச்சயமாக இந்த செல்வம் பசுமையானதும் இனிமையானதும் ஆகும். யார் இதை போதுமென்ற உள்ளத்துடன் எடுத்துக்கொள்கின்றாரோ அவருக்கு இதில் பலம் ஏற்படுத்தப்படும். யார் இதை பேராசையுடன் எடுத்துக்கொள்கின்றாரோ அவருக்கு அதில் பலம் ஏற்படுத்தப்படாது. அவன் உண்ட பின்பும் வயிறு நிரம்பாதவன் போலாவான். உயர்ந்த கை தாழ்ந்த கையை விட சிறந்தது என்று கூறினார்கள். அப்போது நான், அல்லாஹ்வின் தூதரே, உங்களை சத்தியத்துடன் அனுப்பி வைத்தவன் மீதானேயாக, உங்களுக்கு பின் உலகை பிரியும் வரை வேறு யாரிடமும் நான் எதையும் கேட்க மாட்டேன் என கூறினேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது ஆட்சி காலத்தில் ஜக்காத் பெறுமாறு ஹக்கீமை அழைத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்கள். பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது ஆட்சியில் ஜக்காத் பெறுமாறு அவரை அழைத்தார்கள். அவர் எதையும் ஏற்க மறுத்தார். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஸ்லிம் சமுதாயமே, தமது உரிமையை பெற்றுக்கொள்ளுமாறு நான் ஹக்கீமை அழைக்கின்றேன், அவரோ அதை பெற்றுக்கொள்ள மறுக்கிறார், இதற்கு நீங்களே சாட்சி என கூறினார்கள். ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின் வேறு யாரிடமும் தாம் மரணிக்கும் வரை எதையும் கேட்கவே இல்லை என சயீத் பின் அல் முஸையா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். நூல் புகாரி 1472. மேற்கூறிய இறைவசனம் மற்றும் ஹதீஸ்களின்படி நடந்து மரணிக்கின்ற நல்லடியார்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.